நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 துலாம் ராசிக்கு. துலாம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் 29/3/2025 முதல் 3/6/2027 வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். பொதுவாக சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 வரும்போது மிகப்பெரிய யோகத்தை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா ராசியை விட துலா ராசிக்கு மிகப்பெரிய அளவுக்கு யோகத்தை செய்யும். ஏன்னா இந்த துலாம் ராசிக்கு சுகஸ்தானம், 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கும், அதே போல் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர், மிக யோகங்களை செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். அது மட்டும் இல்லை, சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி தான். அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த யோகத்தை செய்யக்கூடிய ஸ்தானத்துக்கு சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துல போய் உச்சக்கட்ட யோகத்தை கொடுத்து அதிரடி காட்ட போகிறாரு. அதை தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்கள் ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இதுவரையும் சனி பகவான் ரொம்ப பிரச்சனை கொடுத்ததும் உங்கள் ராசிக்கு தான். ஏன்னா சனி பகவான் இருந்த இடம் பஞ்சமஸ்தானம். பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கும்போது உங்களுக்கு பலவித தொல்லைகள் இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டம்தான். இந்த 2.5 வருஷத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு இந்த துலாம் ராசிக்கு கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தொழில், வியாபாரம், அதுக்கடுத்து குடும்ப நிலை, அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் பண விஷயங்களில் தனஸ்தானம் ரொம்ப கெட்டிருக்கும், வாக்கு கெட்டிருக்கும், உங்கள் தொழில் வியாபாரத்தில் வருமானம் கெட்டிருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தது. அந்த பார்வை தான் உங்களை ஆட்டி வச்சுருக்கோம். பொதுவாக உங்களுக்கு தனஸ்தானங்கிறது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக வரும். அது எப்போவுமே பாதிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அந்த பாதிப்பில் சனி பகவானோட பார்வை பஞ்சமஸ்தானத்திலேருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கோம். அதிலிருந்தெல்லாம் இப்போ தான் நீங்கள் விடுபட போகிறீங்க. மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது 6ஆம் இடம். 6ஆம் இடங்களிலே ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறாரு. மொத்தமாக இந்த கடன் பிரச்சனையை ஒழிக்கிறதுக்கு ஒரு வழி காட்டிடுவார். ஏன்னா இந்த 6ஆம் இடம் தான் கடன் தொல்லைகளை எப்படியாவது கொடுக்கக்கூடிய இடம். பணம் இருக்கிறவங்க கூட சில சமயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கடன்காரங்களாக மாறிடுறாங்க. ஏன்னா சொத்துக்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அதே சமயத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லவே வேணாம். ஏதோ ஒரு வகையில் விரய செலவுகள் அதிகமாகி, இல்லை வேலைக்கு வருமானத்தில் ஏதோ தடை ஏற்பட்டு அதனால் கடன் வாங்கி கடனால் கஷ்டப்படுறது மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும். அது இப்போ 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறப்ப அதுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுத்துருவார். கடன் இல்லாத வாழ்வை தான் மிகப்பெரிய யோகமான வாழ்வுன்னு சொல்லுவோம். அதனால தான் உச்சக்கட்ட யோகத்தில் இந்த துலாம் ராசி இருக்க போகுதுங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கடுத்து சில பேருக்கு நோய், உடல்நிலை பாதிப்பு இதெல்லாம் இருந்திருக்கும். அதுவும் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து விரய செலவுகள், அதாவது மருத்துவத்தில் இருக்கக்கூடிய விரய செலவுகளை குறைக்கிறதுக்கான வழிவகைகளை செஞ்சிடும். அதே போல் இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் பலவித தொல்லைகள் இருந்திருக்கும். ஏன்னா இந்த சுய வேலை செய்கிறவங்களுக்கு, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த 6ஆம் இடங்கிற சுய தொழில் வேலைக்கு இதுக்கெல்லாம் அவர் சனி பகவான் விரயத்தில் இருந்தார், தொழில்காரகனே. இப்போ 6ஆம் இடத்துக்கே வந்துட்டார். உங்கள் தொழில் வேலையில் ஒரு உயர்வு கொடுத்துருவார். தொழில் வியாபாரத்தில் இருந்து சிக்கல்கள் விலகும். அதே போல் வேலைக்கு தடையாக இருந்த விஷயங்களெல்லாம் இப்போ சரியாக வரும். அதே போல் வேலையில் நீங்கள் விரும்பின மாதிரியே அமைப்பு வரும்.
ஏன்னா விருப்பம் இல்லாமல் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டிருப்பாங்க. கஷ்டமான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்திருக்கும். அந்த கஷ்டமான வேலையிலேருந்து விடுபட்டு வர மாதிரி இருக்கும். சில பேர் இடம் மாற்றம், வீடு மாற்றம், ஒரு இடத்துல இருக்க முடியாமல் சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பல தொல்லைகள், அதாவது எதிரி தொல்லை, இல்லைன்னா இவங்களே ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது, மன கஷ்டங்கள் இப்படிலாம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ அதிலெல்லாம் விடுபட்டு அதில் ஒரு நல்ல ஒரு நிலை உண்டாகும். ஒரு இடத்துல இருக்க முடியாமல் நிம்மதி இல்லாமையே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி சிக்கல் வந்ததுன்னே தெரியாது, அப்படியெல்லாம் சிக்கல் வரும். அப்படி வந்திருக்கும். அந்த மாதிரி தான் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அமைப்பு இருந்தது. ஒரு 2 வருஷமாகவே ஏதாவது ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னு வேறு ஏதாவது செஞ்சு அதனால ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருந்திருக்கும். சில பேருக்கு கோர்ட்டு, போலீஸு, வழக்கு இப்படின்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பமும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருந்தது. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த வேலை பிடிக்காம வெளிநாட்டிலேருந்து பணம் சம்பாதிக்க முடியாமல் இருந்ததும் இந்த துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் அந்த மாதிரி அமைப்பு இருந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும், மன கஷ்டங்கள் விலகும். சில பேர் சம்பாதிச்சு அந்த பணத்தை மிச்சப்படுத்த முடியாமல் பல விஷயங்களில் விரயம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த விரயங்கள் இப்போ குறையும். அதே போல் இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் பிரச்சனை, கடன், வம்பு, வழக்கு இதிலிருந்து நீங்கள் விலகி, அதே போல் உங்களுக்கு மருத்துவ செலவு இல்லைன்னா குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த மருத்துவ செலவுகளும் குறைஞ்சி விரயங்களை இந்த தடவை நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. விரயங்கள் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். அதே போல் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்களாக மாற்றி காட்டுவார். ஏன்னா இந்த 8ஆம் இடங்கிறது ஒரு ரகசியமான இடம், யாருக்கும் தெரியாத ஒரு விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய இடம். உங்கள் ராசி அதிபதி அந்த ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் வீடு. சுக்கிரன் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், சில பேருக்கு திடீர் இடமாற்றங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க சொந்த நாட்டுக்கு வர்றது, அதே போல் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு திடீர்னு வெளிநாட்டுக்கு போகிறது, இதெல்லாம் இந்த துலாம் ராசிக்கு இந்த நேரத்தில் நடக்கும். அதே போல் இந்த வெளிநாடை பற்றி நான் அதிகமாக சொல்கிறதுக்கு காரணம் 6ஆம் இடம் இப்போ சனி பகவான் போய் இருக்கிறது, அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், அது நீர் ராசி. அதனால தான் இந்த வெளிநாடு சம்பந்தமான வேலைகள், அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பாதிப்புகள், அதே போல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த பாதிப்புகள்னு சொல்கிறது தொடர்புகள், அது மாதிரி அமைப்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும். பொதுவாக துலாம் ராசிக்காரங்களுக்கு வேலைன்னு போனால் வெளிநாட்டு வேலைக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த 6ஆம் இடம் நீர் ராசி 12ஆம் இடமாக வருது காலபுருஷனுக்கு. அதனால் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்த ஊரில் இருக்கிறத விட வெளிநாடு, வெளியூர், கடல் கடந்து போகிறது, நீர் சம்மந்தப்பட்ட இடங்களில் போய் வேலை பார்க்குறது, இதெல்லாம் சரியாக இருக்கும். அதே போல் அது குருவோட வீடாக இருக்கிறதுனால உங்கள் ராசி உங்கள் ராசி அதிபதியே அங்கே உச்சம் பெறாரு. அதனால தான் மிகப்பெரிய அளவுக்கு பண விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் பொதுவாக துலாம் ராசிக்காரங்க ஆடம்பரமாக இருப்பாங்க. சாதாரண ஏழையாக இருந்தால் கூட நல்ல உயர்ந்த அளவுக்கு வாழ்க்கை நிலையாக நடத்துவாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, வண்டி வாகனம் வச்சுக்கிறது, சாதாரண வேலைக்கு போகிறவங்க கூட நல்ல ஒரு ஆடம்பரமான உடை, காஸ்ட்லியான உடை உடுத்துறது, எப்பவும் ஒரு தன்னை ஒரு நல்ல ஒரு நிலையில் சந்தோஷமான நிலையில் வச்சுக்கிறது. ஏன்னா சுக்கிரனில் ராசி அதிபதியே சுக்கிரன்னா சும்மாவா, வாசனையோட, அழகோட, ஆடம்பரத்தோடு இருக்கிறதில்ல, அந்த மாதிரி இருக்கிற சுக்கிரனுக்கு உங்கள் ராசியில் உச்சமாகக்கூடிய
சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி உச்சமாகக்கூடிய அந்த 6ஆம் இடத்துக்கு போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு திரும்பவும் நல்ல ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, வாகன வசதி, அதே போல் வீடு, இடம், நிலம் வாங்கிறதுக்கான வசதிகள் எல்லாம் கிடைக்கும். இந்த 8ஆம் இடம் பார்க்குறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்கிடும். திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எதன் மூலமாவது உங்களுக்கு ஒரு வகையில் பணங்கள், வரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்த சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. இந்த 12ஆம் இடம் இப்போ உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அதே போல் இடமாற்றம், வீடு மாற்றம், அதே போல் அந்த 12ஆம் இடங்கிறது அயன சயன சுகஸ்தானம். இந்த விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். அதே போல் அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடங்களில் சுய வேலையை பார்க்குறவங்க, அதே போல் தொழில் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம்னே சொல்லலாம். அதுலேயும் பல தொழில்கள் எப்படின்னா அந்த 6ஆம் இடத்துல முதலீடு பண்ணி தொழில்களை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஏன்னா தொழில்காரகன் சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சிலருக்கு புதிய முதலீடு பண்ணி தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். முதலீடுக்கான பணமும் கிடைக்கும். எல்லா ராசிக்கும் வேறு வேறு பலன்கள் வரப்ப இந்த துலாம் ராசிக்கு ஒரு வித்தியாசமான பலன். துலாம் ராசிங்கிறது ஒரு வியாபார ராசி, தொழில் ராசி. அதனால தான் இந்த 12 ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுறது துலாம் ராசியில் தான் உச்சம் பெறுவார். இந்த துலாம் ராசியில் உச்சம் பெறுறதுனால தொழில், வேலை, அதே போல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு உகந்த ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ராசி தான் இந்த துலாம் ராசி. பொதுவாக எந்த தொழில் செஞ்சாலும் துலாம் ராசிக்காரங்க விளக்கேற்றி வச்சா அந்த தொழில் உருப்படும்னு சொல்லுவாங்க. அது விளங்கிரும், அந்த தொழில் சிறப்பாக வரும். அது துலாம் ராசிக்கே உள்ள ஒரு சிறப்பான ஒரு பலன் சொல்லலாம், யோகம் அது. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இப்போ 3ஆம் இடத்தை அடுத்தது 10ஆம் பார்வையை பார்ப்பார். அதுதான் இடமாற்றம். அந்த 3ஆம் இடங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மாற்றம்னா நீங்கள் ஏற்கனவே செய்யக்கூடிய தொழிலோ வேலையோ இல்லை உங்கள் முயற்சிகளில் கூட ஒரு மாற்றம் வந்துடும். அது மாதிரி இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாக அதை சரி பண்ணிடுவீங்க. ஏற்கனவே டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் அது எந்த வகையிலும் இருக்கலாம். ஒரு வீடு, இடம், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு போகிற பாஸ்போர்ட்டு, ஐடி கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் அதில் செஞ்சு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு யோகத்தையும் உண்டாக்கும். இப்போ துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான், தொழில்காரகனான சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த தொழில் ஸ்தானத்துக்கு உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறக்கூடிய ஒரே இடத்துல இருக்கிறது. இப்போ எப்படின்னா உங்களுக்கு மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. இந்த மகாலட்சுமி யோகங்கிறது மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும். இந்த மகாலட்சுமி யோகம் ஒர்க் அவுட் ஆகும்போது பொதுவாக உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியே சுக்கிரனோட முழு பலத்தோடு இருக்கக்கூடிய ராசி. அந்த முழு பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கிரனோட பவர் உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவானால் ஏற்படும். சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய நிலையில் தான் இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. மிகப்பெரிய அதிரடியெல்லாம் கட்டுவார். ஏன்னா பொதுவாக உங்களுக்கு இதுவரையும் நிறைய கஷ்டங்கள், நிறைய இந்த 2 வருஷத்தில் ரொம்ப தொல்லைகள்லாம் இருந்திருக்கும். அந்த தொல்லைகள்லேருந்து விடுபட்டம்போது தான் உங்களுக்கு தெரியும். அதாவது வெயிலோட அருமை நிழலில் தான் தெரியும்பாங்க. அது மாதிரி ஒரு யோகம் வரும்போது தான் கஷ்டம் எவ்வளோ இருந்தது முன்னால் அப்படிங்கிற அதோட தன்மை உங்களுக்கு புரியும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.